வா 100 வழி கிடைக்குமா? வா ஏன் கராட்டே 100 வழி கேட்குற, எங்க போற? இல்ல சும்மா பிரீஃபிங்க்கு போயிட்டு வரலான்னு பார்த்தேன்பா. ஏன் கராட்டே பிரீஃபிங்க்கு போற? சாமி கும்பிட போறியா கோயிலுக்கு? ஏன் அந்த கோயில்லாம் இருக்குமா, அந்த ஏரியாவுக்கு போறோம்பா. அங்கதான் ஒழுவா சரக்குங்க இருக்கும்பா. சும்மா லேப்பா பண்ணிட்டு வரலாம் போறோம்பா. ஒன்னும் ஒரு சரக்கு வாங்குதுன்னா அது ஒன்ன மாதிரிதான் இருக்கும். ஏன் கராட்டே சாமி கும்பிடுற இடத்துல போய் பொம்பளை பிள்ளைங்கள வம்பிழுக்க போறியா? வேற எங்கேயாவது போ கராட்டே. வாங்க, உங்ககிட்ட 100 வழி கேட்டதுக்கு இவ்வளோ பேசுவீங்க. வாங்க. சரி கராட்டே, விடு கராட்டே. சோசியல் மீடியால லைக்லாம் போடுறேன்ற, இது வரைக்கும் உன் மூஞ்ச சோசியல் மீடியால நான் பார்த்ததே இல்லை. எங்க ஒரு லைக் கூட போட மாட்டேன்ற. எனக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் இருக்காம்பா. நம்ம தான் லைக்லாம் போடுறோம், மெசேஜ்லாம் போடுறோம்ப்பா. நீங்க எது பேசினாலும் நம்மளுக்கு கேட்கும்பா. நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓ அப்படியா கராட்டே, உன் பேரை போடாம உன் படத்தை போடாம நீ சோசியல் மீடியால இருக்க. அதனாலதான் நீ எது போட்டாலும் எனக்கு தெரிய மாட்டேனுது. இதான் ட்ரெண்டு. இப்பெல்லாம் பேர் வைக்காம சோசியல் மீடியால படம்லாம் போடாம ஒளிஞ்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் செய்வோம். ட்ரெண்டு. கராட்டே இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒட்டு கேட்கிற மாதிரி இருக்கு. அந்த காலத்துல பக்கத்து வீட்டுல என்ன பேசுறாங்கன்னு செவுத்துல காதை வச்சு ஒட்டு கேட்கறவன்லாம் இருந்தான். இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான், ஆனா காது மட்டும் அங்க இருக்கும். அங்க உள்ளவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு காது அங்க கேட்டுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒட்டு கேட்டவன்லாம் இருந்தான். ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால நீங்களாம் ஒட்டு கேட்கிற மாதிரி தான் இருக்கு. உங்க பேரை போடாம உங்க படத்தை போடாம மற்றவங்களுக்கு கமெண்ட் பண்றீங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியல. அப்ப நீங்க இது ஒட்டு கேட்கறது தான். நீங்க யாருன்னு தெரியாம ஒருத்தவங்களோட விஷயத்த கேட்டுக்கிறீங்க. நீங்க யாருன்னு தெரிவிக்காம அவங்களுக்கு பதில் வேற, கேள்வி வேற கேட்டு மெசேஜ் வேற போடுறீங்க. அப்ப இதுக்கு பேர் ஒட்டு கேட்கறது தானே. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்பெல்லாம் பேரு படம்லாம் போடுறதுலாம் ட்ரெண்ட் இல்ல. காராட்டே உன் பேரு உன் படத்தை போட்டு நீ ஒரு மெசேஜ் போட்டாதான் அந்த மெசேஜுக்கு மரியாதை. காராட்டே உன் பேரு படம் இல்லாம நீ மெசேஜ் போடும்போது அதை யாரு மதிக்க போறா? நீ யாருன்னு தெரியல அவங்களுக்கு. அவங்க எப்படி உன்னை மதிக்க போறாங்க? உன் மெசேஜுக்கு என்ன மரியாதை? 4 காசு எப்படி சம்பாதிப்ப? 4 நண்பர்கள் எப்படி சம்பாதிப்ப? ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து என்ன செய்ய போற? ஏன் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா உன் பேரையும் படத்தையும் போடாம ஒளிஞ்சுக்கிட்டு இந்த சோசியல் மீடியால இருக்கிறதுக்கு? நட்பு தர்றதுக்கா நான் சோசியல் மீடியால இருக்கேன்? எவனையாவது போட்டு கிழிக்கிறதுக்கும், எவனையாவது போட்டு நாரடிக்கிறதுக்கும், எவனையாவது ஊர் வம்பு இழுக்கிறதுக்கும் தான் இருக்கேன். சரி கராட்டு, உன் நல்லதுக்கு நான் சொன்னேன். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், உன் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ஒரு பலனா இருக்கும்ன்றதுக்காக இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னேன். பாரு கராட்டு, நீனே பார்த்து செய் கராட்டு. நம்ம கோமெண்ட்லாம் வேற மாதிரி இருக்கும். கேட்கிற கேள்விலாம் நாரதனமா இருக்கும். அப்புறம் எப்படி என் மூஞ்சியும் என் பேரையும் போடுறது சோசியல் மீடியால போய்? சரி விடு கராட்டு, உன்னையும் 4 பேர் மதிக்கிறதுக்காக சொன்னேன். கிளம்புறமா 100 வழி கேட்டேன். எங்க கொடுங்கம்மா, கிளம்புறமா. சும்மா நீங்க. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். குடும்பத்தோட வீட்டுல சாமி கும்பிட்டுட்டோன்னு விட்டுறாதீங்க. கோயில்ல போய் குடும்பத்தோட சாமி கும்பிடுங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க எப்படி சாமி கும்பிடணும்னு. சிந்திப்போம், செயல்படுவோம்.